மெக்சிகன் அர்பன் லெஜண்ட் கதைப்படி குகைன்னு சொல்லப்படுற இந்த உயிரினத்துக்கு பளிச்சின சிவப்பு கலர்ல கண்கள் இருக்குமா, அருவருப்பான முடிகள் இருக்குமா, வவ்வால் போன்ற காதுகளையும் பயங்கர கோரமான கூர்மையான பற்கள் இருக்கிற வாய் இருக்குமா. மெக்சிகன்ல பல ஆண்டுகளா இந்த அர்பன் லெஜண்ட் கதையை அம்மாக்கள் தன்னோட குழந்தைங்களுக்கு பயமுறுத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க. மெக்சிகன் பேரண்ட்ஸ் எல்லாம் தன்னோட குழந்தைங்களை பயமுறுத்தவும் அவங்களை எச்சரிக்கை பண்ணவும் இந்த கதையை சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா எல்குகையை வந்து உன்னை தூக்கிட்டு போயிடும்னு குழந்தைங்களுக்கு அங்க இருக்கிற பெத்தவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த எல்குகை ராத்திரி வரும்போது உங்களோட அலமாரியிலயோ அப்படி இல்லாட்டி உங்க பெட்டு கடியிலயோ ஒளிஞ்சிருக்குமா. அதால இருட்டான இடத்துல நிழல் மாதிரியான உருவத்தை எடுக்க முடியுமா. அதுக்கப்புறமா அது மௌனமா உங்களே பார்த்துட்டு இருக்குமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அது துள்ளி குதிக்க ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறமா அது உங்களை மலைகள்ல இருக்கிற தன்னோட ஆழமான குகைக்குள்ள கூட்டு போய் உங்களை அது விழுங்கிடும்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பையன் மெக்சிகோல இருக்கிற ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அந்த பையனுக்கு அவனோட அம்மா நிறைய பேய் கதைகள் சொல்லுவாங்களாம். ஆனா அவங்க சொல்ற எந்த கதையுமே அந்த எல்குகை கதை மாதிரி பயமாவே இருக்காதான். ஒரு நாள் அந்த பையன் கோவத்துல தன்னோட அம்மாவை திட்டுறான். அதை கேட்டு அந்த அம்மாவும் ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா பயங்கர கோவத்தோட அந்த பையனை பாக்குறாங்க. மெதுவா நிதானமா அந்த பையன் கிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரி எல்குகை உன்னோட கால்களை கீற போறான்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன விதம் அந்த பையனுக்கு ரொம்பவே பயமா இருந்தது. இதுக்கப்புறமா அந்த பையன் ராத்திரி தன்னோட பெட்ல போய் படுக்கிறான். அவன் தூங்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. மறுநாள் காலையில அந்த பையன் தன்னோட பெட்ல இருந்து எந்திக்கிறான். அப்படி அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னோட கால்கள் ரொம்பவே வலிச்சுது. அதுக்கப்புறமா அவன் தன்னோட காலை குனிஞ்சு பாக்குறான். அவனோட 2 கால்லையுமே ரொம்பவே ஆழமான சிவப்பு நிற கீறல்கள் இருந்திருக்கு. இதனால அந்த பையனும் ரொம்பவே பயந்து போறான். உண்மையாவே அந்த எல்குகை இருக்கா, அப்படி இல்லாட்டி தன்னோட அம்மா தான் கோவத்துல தன்னை பயமுறுத்த நினைச்சு இதை பண்ணிட்டாங்களான்னு ரொம்பவே குழம்பி போறான். அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவங்க அம்மா இவன் கிட்ட அந்த எல்குகை குழந்தைங்களை கடத்திட்டு போய் ஈவி இறக்கமே இல்லாம சாப்பிட்டுருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு இந்த பையனும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அப்படின்னு அவன் காலை கீறினது யாரு? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ். मेरी गिना जंबो